மேடம், இவங்களை எதுக்கு இங்க கூட்டு வரீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க என் பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? நாம அப்படியா? இன்னையில கடந்தவளுக்கு திடுக்குன்னு வாழ்க்கை வந்த மாதிரி மனோஜுக்கு ஒரு பொண்டாட்டி வச்சு வாழ்றதுக்கே துப்பு இல்லை. ஆனா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்குது. என்னன்னா அவங்க கடைக்கு ரெகுலரா வரக்கூடிய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணு அவங்க தாய் வந்து மனோஜிட்ட பேசுறாங்க. இங்க பாருங்க, எங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க கடையும் பிடிச்சிருக்குது, மனசு வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. ஆனா நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். அப்படிங்கும்போது மனோஜ் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். நான் எப்படி கல்யாணம் பண்ணுறேன், என்ன சும்மா கல்யாணம் பண்ணாங்க, என்கிட்ட வந்து பல 100 கோடி ரூபா சொத்து இருக்குங்க, சொத்து பூரா என் மகளு தாங்க. அப்படிங்கிற போது டக்குனு மனோஜ் மண்டையில் ஒரு பல்ப் எரியுது. ஆஹா, ஏற்கனவே அந்த நியூமராலஜி சொன்னார், இந்த மாசத்துக்குள்ள உனக்கு வந்து எப்படி இருந்தாலும் 1 கோடி ரூபாய் கிடைக்கும், அது இப்படிதான் கிடைக்க போதோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றான். உடனே டக்குன்னு என்ன பண்றான், பிஏ அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு உடனே இப்போ இந்த நியூமராலஜிஸ்ட் கூப்பிட்டு வாங்கி விடுறான். அதே மாதிரி ஆனாக்க ஏற்கனவே வந்து இப்படிதான் வந்து ரோகிணி வந்து என்ன பண்ணா, அதாவது கல்யாணிங்கிற ரோகிணி வந்து நான் மலேசியாவில் இருக்கேன், பெரிய பணக்காரி, அப்படி இப்படின்னு சொல்லி தான் விஜயா மண்டையன் கழுவி இந்த மனோஜ் மண்டையன் கழுவி கடைசியில் பிள்ளையோட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் ஏற்கனவே பட்டம் திருந்தாத அந்த மனோஜ் பையன் இந்த வைத்தியகாரி ஆத்தா வந்து சொல்கிறத நம்பிக்கிட்டு உடனே பல கோடி ரூபா கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு ஆசையில் ரோகிணியை கழட்டி விட்டுட்டு அந்த புது பொண்ணை கூட சேர்த்துக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். ஆகா, நல்ல வேலைடா, அந்த நியூமராலஜியை நம்ம வாழ்க்கையில் வந்து சேர்ந்தான். அவன் சொன்ன நேரம் சொன்ன நேரம்லாம் ஒன்று ஒன்றா தன்னால் நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப குகளிக்கிறான். ஆக மொத்தம் மனோஜ் இன்னொரு செருப்படி வாங்க போகிறான். ஒரு பக்கத்து ரோஹினிகிட்ட குத்து வாங்க போகிறோம், ஒரு பக்கத்து விஜயாட்ட குத்து வாங்க போகிறோம். மொத்த குடும்பமும் ஏற்கனவே அவனை காரி துப்புது. பேரை மாற்றி பப்பரக்க மனோஜுங்கிறான். இப்போ அடுத்தாப்புல பைத்தியக்கார மனோஜ், பைத்தியக்காரன் பொண்டாட்டி, பைத்தியக்கார புருஷன் அப்படிங்கிற பேரை வாங்க போகிறான் மனோஜ் பையன்.